வணக்கம். இன்றைய 24 மணித்தியாலங்களின் முக்கிய செய்திகளை தொகுக்கின்றது ஒற்றன். ஹெட்லைன் ஃபர்ஸ்ட். ரணிலின் உடல்நிலை குறித்து வைத்தியசாலை பணிப்பாளர் விளக்கம். குருக்கள்மடம் கொலை சம்பவம், நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. சட்டத்தை வளைத்த யூடியூபருக்கு எதிராக திரும்பிய சட்டம். பிள்ளையானின் சகாவான முக்கிய புள்ளி கைது. எச்சரிக்கை விடுத்த இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம். தமிழ் அரசியல் கட்சிகளின் முக்கிய அறிவிப்பு. புதையலுக்கு ஆசைப்பட்ட போலீஸ் மாதிபருக்கு விளக்கமறியல். முன்னாள் ராஜாங்க அமைச்சருக்கு விளக்கமறியல். 10 மில்லியன் ரூபாய் பிணையில் டயனா கமுகே. தொடரும் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு. வித்யா படுகொலை வழக்கில் பிரதிவாதிகளின் மேன்முறையீட்டை ஏற்ற நீதிமன்றம். தொடர்ச்சியான செய்திகளை தெரிந்து கொள்ள ஒற்றன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை திருப்திகரமான நிலையை எட்டியுள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் பிரதீப் விஜயசிங்க தெரிவித்தார். தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள விசேட வைத்திய நிபுணர்கள் முன்னாள் ஜனாதிபதியை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும், அவர் தற்போது திருப்திகரமான நிலையில் இருந்தாலும் அவரது உடல்நிலையில் மாற்றம் ஏற்படக்கூடும் என்றும் வைத்தியர் குறிப்பிட்டிருந்தார். வைத்திய அறிக்கையை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் முன்னிலையாகுவதற்கு தயாராகுவாரா என்பது குறித்து நாளை முடிவு எடுக்கப்படும் என்றும் தேசிய வைத்தியசாலை பதில் பணிப்பாளர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் அவருக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவ குழு தற்போது அங்குள்ள கேட்போர் கூடத்தில் கலந்துரையாடி வருகின்றது. அந்த கலந்துரையாடலுக்கு பின்னர் மருத்துவ காரணம் என்ன, நிலை என்ன என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள். அதற்கு பின்னர்தான் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியுமா இல்லையா என்பது முடிவு செய்யப்படும். மேலும் எங்கள் நிபுணர்கள் குழு அவரை நெருக்கமான மேற்பார்வையின் கீழ் தீவிர சிகிச்சை பிரிவில் வைக்க பரிந்துரைத்துள்ளது. காலையிலும் மாலையிலும் ஐசியு நிபுணர்களால் கண்காணிக்கப்படுவதால் நிலைமை மிக விரைவாக மாறக்கூடும். அவர் பொருத்தமான நிலையில் இருக்கிறாரா என்பதை தற்போது கூற முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டார். உத்தியோகபூர்வ விஜயம் என கூறி தனிப்பட்ட விஜயத்திற்காக அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் சிஐடியினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார். கைது செய்யப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதான வழக்கு நாளை மீண்டும் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. 1990ஆம் ஆண்டில் புனித ஹஜ் யாத்திரையை முடித்த பின்னர் கல்முனை வழியாக காத்தான்குடிக்கு பயணம் செய்த முஸ்லிம்கள் ஆயுததாரிகளினால் இடைமறிக்கப்பட்டு குருக்கள் மடத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தொடர்புடைய வழக்கு